ஒரு சில டைம் நம்ம வீட்டில் என்ன ஆகுனா நம்ம சப்பாத்தியோ பூரியோ பண்ணியிருப்போம், அப்போ எனக்கு தோசை வேணும்னுவாங்க. தோசை இட்லி பண்ணியிருப்போம், அப்போ எனக்கு பூரி வேணும்னுவாங்க. அந்த மாதிரி டைமில் சின்ன குழந்தையா இருந்தால் நம்ம மாற்றி தானே செஞ்சு ஆகணும். அந்த மாதிரி கேட்கும்போது நம்மளால் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு குழம்பு நம்ம பண்ணலாம். இந்த கிரேவி பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூட. இது சமைக்கவும் ரொம்ப நேரம் எடுக்காது, ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். வாங்க நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 3 பெரிய சைஸ் வெங்காயம், 5 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 2-3 பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கை நிறைய கொத்தமல்லி, ஒரு கை நிறைய புதினா போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒரு 50% வதங்கினதும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி ஆற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கிரேவி வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறவாங்க. நான் இப்போ காரா பூந்தி போட்டு பண்ண போகிறேன். இதில் சென்னா, மஷ்ரூம், பன்னீர், வெஜிடபிள், உருளைக்கிழங்கு, சிக்கன், ப்ரான் எல்லாமே போட்டு பண்ணலாம். நான் இப்போ காரா பூந்தி போட்டு பண்ண போகிறேன். ஸ்டவ்வில் 2 ஸ்பூன் ஆயில் இல்லைனா பட்டர் போட்டுக்கோங்க. ஒரு 5-6 லவங்கம், 2 துண்டு பட்டை போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் கொட்டிடுங்க. கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வதங்கினதும் நான் அதில் பாதி எடுத்து வச்சுட்டேன். பேலன்ஸ் இருக்கிறதுல தான் நான் பண்ணேன். பேலன்ஸ் இருக்கிறதுல ஒரு 1.5 டம்ளர் இல்லைனா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வந்ததும் எடுத்து வச்சுருக்க காரா பூந்தியை போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ். காரா பூந்தி போடும்போது மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். அதிகமாக அதுக்கு தண்ணி தேவைப்படும். மீதியெல்லாம் போடும்போது நீங்கள் தண்ணி ஊற்றாமல் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.